அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3/2/2019 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். +2 ஹிஸ்ட்ரி 15 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 7 லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7th நியூ தமிழ் புக்கு 30 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். குடியரசு தின விழா அணிவகுப்பு முகாமில் தமிழக என்சிசிக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. ஸோ குடியரசு தின விழா அணிவகுப்பு முகாம், ஓகேங்களா, அணிவகுப்பில் இல்லை, அணிவகுப்பு முகாமில் தமிழக அரசுக்கு என்சிசிக்கு வந்து முதல் பரிசு வந்து கிடைச்சிருக்குது, ஓகேங்களா. இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தாக்கல் செய்துள்ளார். அரசு பள்ளிகளில் குழந்தைகளின் திறனை வளர்க்க ரோபோ மூலம் பாடம் கற்பிக்கும் முறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்தார். உலக ஈரநிலங்கள் விழிப்புணர்வு தினம் February 2 கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஈரநிலங்களும் பருவகால மாற்றங்களும். 200 ஒருநாள் ஆட்டங்களில், அதாவது 50 ஓவர் ஆட்டங்களில் பங்கேற்ற முதல் கிரிக்கெட் வீராங்கனை என்ற சாதனையை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் படைத்துள்ளார். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி அபுதாபியில் நடைபெற்றது. இதில் கத்தார் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்திய கால்பந்து கூட்டமைப்பு மற்றும் ஒடிசா மாநில அரசு இணைந்து நடத்தும் 4 நாடுகளுக்கான ஹீரோ தங்கக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகள் February 9 புவனேஸ்வரத்தில் தொடங்க உள்ளது. ஈரானில் மதகுரு அப்துல்லா கோமேனி தலைமையிலான இஸ்லாமிய புரட்சியின் 40வது ஆண்டு தின கொண்டாட்டம் தொடங்கியது. தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இளையராஜா 75 பிரம்மாண்ட விழா சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் February 2 தொடங்கியது. ஏரோ இந்தியா கண்காட்சி பெங்களூரில் நடைபெற உள்ளது. February 20 24 வரை, அதாவது 12வது ஏரோ இந்தியா கண்காட்சி. கொலம்பியாவுக்கான புதிய இந்திய தூதராக சஞ்சீவ் ரஞ்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். பன்றி இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள மாநிலம் மிசோரம். ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம். CBI அமைப்பின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ CBI அமைப்பின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகுமார் சுக்லா. ஸோ ரிஷிகுமார் சுக்லா தான் CBI அமைப்போட புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து மத்திய பிரதேச காவல்துறையோட முன்னாள் இயக்குநராக இருந்திருக்காங்க, அதாவது DGPயாக இருந்திருக்கிறாங்க. இந்திய இராணுவத்தின் காலாட்படைக்கு அமெரிக்காவிடம் இருந்து எத்தனை 6AR ரக ரைஃபிள் துப்பாக்கிகள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது? ஸோ இந்திய இராணுவத்தின் காலாட்படைக்கு அமெரிக்காவிடம் இருந்து எத்தனை 6AR ரக ரைஃபிள் துப்பாக்கிகள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது? 73,000. ஸோ 73,000 6AR தாக்குதல் ரக ரைஃபிள் துப்பாக்கிகள் வந்து வாங்க உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் மேலும் ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் இராணுவ வீரர்களை பணியில் வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. ICC மகளிர் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் இந்திய வீராங்கனை யார்? ஸோ ICC மகளிர் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் இந்திய வீராங்கனை யார்? சும்ரிதி மந்தனா. ஸோ சும்ரிதி மந்தனா தான் இந்த ICC மகளிர் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் முதலிடம் வகிக்கிறாங்க. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கு எந்த நாடு 17,800 கோடி கடன் வழங்க உள்ளது? ஸோ நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கு எந்த நாடு 17,800 கோடி கடன் உதவி வழங்க உள்ளது? சீனா. ஸோ சீனா நாடு தான் இந்த நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பாகிஸ்தானுக்கு சுமார் $250 கோடி, ஓகேங்களா, $250 கோடி நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 17,800 கோடி ரூபாய், ஓகேங்களா. ஸோ இது வந்து கடன் உதவி அளிக்கிறாங்க. ஆல்ரெடி சீனா வந்து நிறையவே கடன் உதவி அளிச்சிருக்காங்க இந்த பாகிஸ்தான் நாட்டிற்கு. தமிழ்தாய் 71 தமிழாய்வு பெருவிழா எங்கு நடைபெறுகிறது? ஸோ தமிழ்தாய் 71 தமிழாய்வு பெருவிழா எங்கு நடைபெறுகிறது? சென்னையில் தான் இந்த தமிழ்தாய் 71 தமிழ் ஆய்வு பெருவிழா வந்து நடைபெறுகிறது. ஸோ உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சார்பில் சென்னையில் 1 மாத காலம் வந்து இந்த தமிழ்தாய் 71 அப்படிங்கிற தமிழ் ஆய்வு பெருவிழா வந்து நடக்க இருக்குது. ஸோ 71வது ஜெயலலிதாவோட பிறந்தநாள்
தினத்தை முன்னிட்டு இந்த தமிழ்தாய் 71 அப்படிங்கிற ஒரு பெருவிழா வந்து தொடங்கியது. இது வந்து தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற பாண்டியராஜன் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர் ஹாங்காங்கை தொடர்ந்து ஆவின் பால் விற்பனை தற்போது எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ சிங்கப்பூர் ஹாங்காங்கை தொடர்ந்து ஆவின் பால் விற்பனை தற்போது எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? கத்தார். ஸோ கத்தாரில் தான் இந்த ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிற KT ராஜேந்திர பாலாஜி தான் இந்த கத்தார் தலைநகரில் உள்ள தோஹால இந்த பால் விற்பனை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. +6 தொழில்நுட்பத்தில் எத்தனை பேருந்துகளை வாங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது? ஸோ +6 தொழில்நுட்பத்தில் எத்தனை பேருந்துகளை வாங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது? 10,000. ஸோ 10,000 புதிய பேருந்துகளை இந்த +6 தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள பேருந்துகளை வந்து வாங்க போகிறதா போக்குவரத்துறை அமைச்சராக MR விஜயபாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து வாங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தி வரும் C40 அப்படிங்கிற அமைப்பில் வந்து நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை சார்பில் கையெழுத்திடப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது போக KFW அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக 2% வட்டி, ஸோ 2% வட்டியில் 2,000 எலக்ட்ரிக் பேருந்துகளும் மற்றும் 10,000 புதிய பேருந்துகளும் வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. பெண் பிறப்புறுப்பு சிதைப்பை ஒழிக்கும் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ பெண் பிறப்புறுப்பு சிதைப்பை ஒழிக்கும் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? February 6. ஸோ February 6 தான் இந்த பெண் பிறப்புறுப்பு சிதைப்பை ஒழிக்கும் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பிரிக்க நாடு அப்புறம் நம்ம இந்திய நாடு, ஸோ இந்திய நாட்டில் ஒரு சில சமூகத்தினர் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண்களோட பாலியல் விளைவை குறைப்பதற்காக ஒரு சில சமூகத்தினர் மட்டும் இந்த 6 to 7 வயதில் இருக்கிற பெண்களுக்கு இந்த சிதைப்பை, அதாவது பெண் பிறப்புறுப்பு சிதைப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து ஐநா வந்து ஒரு தீர்மானமே கொண்டு வந்துருச்சு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானமே கொண்டு வந்துருச்சு. ஐநா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2003 இருந்து, ஓகேங்களா, 2003 இருந்து இந்த February 6 அப்படிங்கிற நாளை வந்து பெண் பிறப்புறுப்பு சிதைப்பை ஒழிக்கும் நாளா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தான் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது? ஸோ பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தான் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது? 3,000. ஸோ 3,000 ரூபாய் வந்து ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளதா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது எந்த திட்டத்தின் கீழே? பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தான் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே, ஓகேங்களா. அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதுக்கு மேலே, ஓகேங்களா, 60 வயதுக்கு மேலே போயிட்டா அவங்களுக்கு வந்து 3,000 ரூபாய் பென்ஷன் வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனா, ஓகேங்களா. PM கிஷான் சம்மான் நிதி என்ற திட்டத்தின் கீழ் சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும்? ஸோ PM கிஷான் சம்மான் நிதி என்ற திட்டத்தின் கீழ் சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும்? 6,000. ஸோ ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் வங்கி கணக்கில், அதாவது சிறு விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு 6,000 ரூபாய் செலுத்த போகிறதா இந்த PM கிஷான் சம்மான் நிதி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டில், ஓகேங்களா, 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2,000 வந்து இந்த 6,000 ருபீஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. 2019 ஜனவரி மாதத்தில் GST மூலம் வசூலான தொகை எவ்வளவு? ஸோ 2019 ஜனவரி மாதத்தில் GST மூலம் வசூலான தொகை எவ்வளவு? 1.02 லட்சம் கோடி. ஸோ ஜனவரி 2019 GST மூலமாக வசூலான தொகை எவ்வளோ அப்படின்னா 1.02 லட்சம் கோடி வந்து வசூலாகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கடந்த, அதாவது 2018 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதிக அளவில் GST வந்து வசூலாகிறதான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1,02,503 கோடி, ஓகேங்களா, 1,02,503 கோடி வந்து வசூலாகிறதா சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ தனது 40வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-31 எந்த நாளில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஸோ இஸ்ரோ தனது 40வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-31 எந்த நாளில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? February 6. ஸோ February 6 தான் இந்த இஸ்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட 40வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-31 வந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்குது.
ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். ஸ்வீடன் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஸ்வீடன் நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? யார் அப்படின்னா ஸ்டெஃபான் லாப்பன். தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸோ தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? தமிழ்நாடு. இன்றைய கேள்விகள். தமிழக அரசு சார்பில் 2018க்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ தமிழக அரசு சார்பில் 2018க்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி. 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.